இது திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவுக்கடி. இன்னும் நிறைய சவுக்கடிகள் வரும். அதற்கு முன்னால் ஒரு மக்கள் குரல், ஒரு தமிழக மக்கள் குரலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். தென்காசி மக்களின் உள்ள குமுறல். 4 வருஷத்து ஆட்சியில திமுக நல்லா இருக்கு, திமுக குடும்பம் நல்லா இருக்கு, ஓட்டு போட்டவங்க குடும்பம் அடுத்ததுல சீரழியுது. இந்த ஆட்சியில பயங்கரமான லஞ்சம் வாங்கித்தான் அந்த ஆட்சியே நடக்கும். நம்ம புதுசா திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்க திமுக தான். தென்காசி மாவட்டமாகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. ஒரு முக்கியமான மாவட்டத்துக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் வருமோ அதெல்லாம் இல்ல. எங்க ஊர்ல எந்த ஒரு வசதியுமே கிடையாது. வேலை வாய்ப்பு இல்ல. வீட்டுக்கு தண்ணி பைப்பு கொடுத்திருக்காங்க, தண்ணி இன்னும் வரல. குடி தண்ணி பாருங்க, குடிச்சு பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கு. குடிக்க நிலைமையில இல்ல. கழிப்பற வசதி எதுவுமே கிடையாது. தலைமை மருத்துவமனையிலே பாதி மெடிசன் கிடைக்க மாட்டேங்குது. அங்க முக்கியமான சிகிச்சைகளுக்கு நம்ம இங்க இருந்து 50-60 கிலோமீட்டர் தாண்டி திருநெல்வேலி போண்டி இருக்கு. இந்த ஊர்ல என்னென்ன எங்களுக்கு செய்தாங்க, இந்த ஊருக்கு என்ன வசதி வச்சிருக்காங்க, இதுவரைக்கும் எதுவும் பண்ணாதானே சொல்றதுக்கு. மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாங்க. 6 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி பணம் கூடி போயிருது. சொத்து வரி, கரண்ட் பில் எல்லாமே கூடி இருக்காங்க. விவசாயத்துக்கு அவங்க எதுவுமே செய்யல சார், அதான் உண்மை. உளுந்துக்கு மானியம் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரு விவசாயிக்கு மாசம் 500 ரூபாய் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த வரைக்கும் திமுக அரசு எந்த இதுவும் பண்ணல, சலுகை பண்ணல. விவசாயிகளுக்கு 5 வருஷமா எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல. திமுக ஆட்சியில இருந்தா பால் விலை கூடுதாங்க. திமுக ஆட்சி மீண்டும் வந்தா எங்களோட நிலைமை இதோட மோசமா தான் ஆகும். அதுல எந்த மாற்று இருக்கு. திமுக ஆட்சியில் உள்ளவங்க வந்தா 2 3 ஆக்கும் 3 4 ஆக்கும். ஆனா கரெக்டா செஞ்சாங்க, 4 ஆக்கிட்டாங்க. பிராந்தி கிடையாது. அது கொழுப்பு தான் அந்த டாஸ்மார்க் வச்சு எங்க பார்த்தாலும் குளத்துல பாட்டலாம் இருக்க. பிராந்தி கடை எடுக்க சொன்னாங்க, இவங்க எந்த கடை எடுத்திருக்காங்க, நிறைய ஆக்கியிருக்காங்க. ஒரு பொம்மை மாதிரி செயல்படுற ஸ்டாலின். எங்க பார்த்தாலும் ஒரே மணலுக்குள்ள அது இது. தென்காசி மாவட்டத்துல கனிம வள சந்தேகம் இருக்கு. ஒரு வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்த ஆட்சி ஒரு 10 வருஷம் கழிஞ்சதுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பாறையும் இருக்காது, எந்த மணலும் கிடைக்காது. குறைந்தபட்சம் ஒரு 400 லாரி டிப்பர் லாரியில போய்கிட்டே இருக்கு. ஒரு 1000 வண்டிக்கு மேல கேரளாவுக்கு மணல், மண்ணு, சல்லி, பாறை எல்லாமே ஏத்தி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்ப கேரளாக்காரன் கனிம வளம் வேண்டாமுங்க, இவங்க கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஆட்சி வந்த பிறகு இவ்வளவு மண்ணு போய்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில இதுக்கு முன்னோட்டி அப்படி இல்லையா? திமுக ஆட்சி மாறும்போது இதுக்கு ஒரு விடிவு காலம் நினைக்கிறேன். திமுக வேண்டாம். திமுக ஆட்சி வந்தா திமுக குடும்பம் நல்லா இருக்கும், மக்கள் ரொம்ப மோசமா இருப்பாங்க. திமுக கட்சிக்காரருக்கு போட மாட்டேன். அவர் சொன்ன வாக்குறுதி காப்பாற்றலாம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டாம்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரையும் வாரம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, 2026 வர இருக்கின்ற தேர்தலில் வாக்கு சாவடிக்கு போறதுக்கு முன்னால் ஒரு நிமிடம் நின்று யோசித்து பார்க்க வேண்டும். சொத்து வரியை கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள், 300% கூட்டியிருக்கிறார்கள். மின் கட்டணத்தை கூட்ட மாட்டோம் என்று சொல்லி கூட்டினார்கள். மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் செய்யவில்லை. வீடுகள் கட்ட முடியாது. வீடுகள் கட்டுறதுக்கு பிளான் போனா 150 ரூபாய் சதுரடி இருந்தது, இன்னைக்கு 650 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு, மின் டெபாசிட் உயர்வு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த கூட்டணியை நயினார் நாகேந்திரனோ, குட்டியப்பாவோ, செல்வமோகன் தாஸோ, ஆனந்தன் ஐயாசாமியோ உருவாக்கவில்லை. இந்த கூட்டணியை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர்கள் கூட்டிய கூட்டணி. பீகார் மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்காது, ஐஎன்டிஐ ஜெயிக்கும். ஐஎன்டிஐ அது மதிப்புக்குரிய நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலே எங்களுடைய கூட்டணி. முதலமைச்சரும் பீகாருக்கு போனார், தேர்தல் பிரச்சாரம் பண்ணினார். தேர்தல் முடிவு வந்தது. 243 தொகுதிகளில் 202 தொகுதியை வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. 202 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் சத்தம் இல்லாம இருக்கிறார். நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். நேற்று இரவு கூட முதலமைச்சர் வீட்டில் எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நயினார் நாகேந்திரன் போகக்கூடிய இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வருதாமே, எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது வேற ஒண்ணு இல்லை. நாங்க சினிமா நடிகரோ அல்ல மிகப்பெரிய பேச்சாளரோ கிடையாது. மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். அந்த அன்பை எங்கள் மீது காட்டுகிறார்கள். ஐயாசாமி ஒரு காட்டுறார். இன்று பீகார் நாளை தமிழ்நாடு. இன்று பீகார் நாளை தமிழ்நாடு. நமது குட்டியப்பா அவர்களோடு சொன்னார்கள், செண்பகவல்லி அணை கட்டுவோம் என்று சொன்னீர்களே. கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் உங்களுடைய நண்பர் தானே.
நீங்கள் போய் ஒப்புதல் வாங்கி வந்திருக்கலாமே. எத்தனை முறை நீங்க கேரளாவுக்கு போகிறீர்கள்? எத்தனை முறை ஓணம் பண்டிகைக்கு போகிறீர்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்தினால் போகிறீர்கள். எல்லா விஷயத்துக்கும் போகிறீர்களே. தென்காசி மாவட்டத்திற்கு செண்பவல்லி அணைக்கட்டை பத்தி ஒரு வார்த்தை நீங்கள் பேசினீர்களா? ஒரு வார்த்தை கூட பேசின அக்கறையே இல்லையா உங்களுக்கு? இந்த மாநில மக்கள், இந்த மாவட்ட மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு அரசு மீண்டும் தொடரக்கூடாது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும். மிகப்பெரிய தலைவர் நரேந்திர மோடி, மிகப்பெரிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய அண்ணா திமுக, வாஜ்பாய் அவர்கள் உருவாக்கிய ஜனசங்கம், இந்த இரண்டும் தூய்மையான கட்சி. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. இந்த 25 ஆண்டுகளில் 11 ஆண்டுகள் பிரதம அமைச்சராக கூடிய நமது மோடி அவருடைய இந்த ஆட்சியில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. ஆனால் திமுகவில் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு? எல்லாத்திலும் கமிஷன், எல்லாத்திலும் ஊழல். எங்கேயுமே எதுவுமே கிடையாது. மருந்து வாங்குறதுல கூட ஊழல். தென்காசி மாவட்டத்தில் எந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் ஒரு இடத்தில் கூட மருந்துகள் இல்லை, மருத்துவர்கள் இல்லை. யாராவது அமைச்சர் வந்தாக்கி அவங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் 10,000 ரூபாய் கமிஷன் வாங்குகிறார்கள். கமிஷன் வாங்கி அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். இப்படி ஒரு ஆட்சி தொடரக்கூடாது, தொடர வேண்டாம் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது ஆனந்த ஐயாசாமி அவர்களோடு துணையாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது குட்டியப்பா அவர்கள், செல்வன் மோகன்தாஸ் அவர்கள், இந்த தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கருப்பு முருகானந்தம், பண்ணைவேல் இளங்கோ, லோகநாதன், மகா சுசீந்திரன், தர்மராஜ் உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.